தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்களில் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் தனித்து ஜெபிப்போம், ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்போம், கூட்டங்களுக்கு சென்று ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு 3வது ஆளாக வந்திருந்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நமக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட்டாக ஒரு நண்பர்களை, கணவராக கூட இருக்கலாம் அல்லது தோழர்களாக இருக்கலாம். ஏனென்றால் நாம் சில நேரங்களில் சோர்வாக ஜெபிக்க முடியாது, பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் ஊக்கமாக ஜெபிப்பார்கள். அப்பொழுது இருவருடைய ஜெபமும் இணைந்து பரலோகத்தை அசைத்து நம்முடைய காரியங்களை சாதகமாக்கி நமக்கு தரும் என்று நாம் இதில் வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு அறிவுரையாக கூறியுள்ளார். ஆகவே இந்த மாதத்தினுடைய வருஷத்தினுடைய இறுதியில் வந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த வருடத்தில், புதிய வருடத்தில் நமக்கு என்று ஒரு காரியத்திற்கு அது ஒரு உண்மையான நண்பராக இருக்க வேண்டும். அனைவரையும் நம்பி நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அவர்கள் அந்த காரியத்தை தூற்றி நம்முடைய பெயரை அவர்கள் அசிங்கப்படுத்தி விடுவார்கள். அது அவர்களுக்கு சாபம் என்று அறியாமல் கூட சில பேர் செய்வார்கள். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஜெபித்து, ஆனால் குடும்பமான மட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், குறிப்பாக அம்மாவும் மகளும் சேர்ந்து ஜெபிக்கலாம், அப்பாவும் மகளும் சேர்ந்து ஜெபிக்கலாம், கணவன் மனைவி ஜெபிக்கலாம். இப்படி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருந்து நாம் குடும்ப ஜெபம் செய்வோம். அது வேறு. நான் தான் இரவு குடும்ப ஜெபம் செய்கிறோமே, காலையில் செய்கிறோம், அது வேறு. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் வைத்து நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியத்திற்கு பதில் தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் கண்டிப்பாக ஒரு பிரேயர் பார்ட்னரை வைத்துக் கொள்வோம். அவர்கள் மூலமாக அனுதினமும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப காரியத்துக்காகவும் இருக்கலாம் அல்லது தேசத்திற்காகவும் அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் 2 ஒரு மனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நீர் அதற்கு பதில் தருவீர் என்று கொடுத்த வாக்கிற்காக நன்றியப்பா. நாங்களும் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் உண்மையான ஒரு பிரேயர் சப்போர்ட்டுடன் சேர்ந்து ஜெபிப்போம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு உண்மையான உமக்கு பிரியமான ஒரு நல்ல பிரேயர் சப்போர்ட்டை கொடுங்க. அதன் மூலமாக எங்களுடைய காரியங்கள் மட்டுமல்ல, தேசத்திற்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு வரத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.